அப்பானா எனக்கு வந்து அப்பானா தியாகி. எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து 3 பேர், நான், அக்கா, தங்கச்சி. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் தான் வச்சுக்கலாம் நாங்கள் வளர்ந்து வர ஃபேஸில். ஸோ வந்து எங்ககிட்ட வந்து ஓரளவு தேவையான எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்கூலு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு கிடச்சிரும். அதில் ஒரு தடவை எனக்கு ட்ரெஸ்ஸே வந்து இல்லைன்ட்டு நான் ரொம்ப வீட்டில் சண்டை போட்டேன். நல்லா ஞாபகம் இருக்குது, நிறையா கேள்வி கேட்டேன். விவரம் தெரியாத வயசில் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நிறையா பேசினேன். கொஞ்சம் வளர 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 நான் ஒன்று நோட் பண்ணேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும், எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு ஹேங்கர் இருக்கும். அதில் பார்த்தா ஒரு 4 சட்டை தான் எங்கள் அப்பாவுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் ஒன்று வந்து கிளிய போகிற ஸ்டேஜ்லேயே இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நம்ம அப்பாக்காக கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கணும். அதோட ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்னா, நான் வேலைக்கு வந்த நாள்லேருந்து இப்போ வரை எப்போ நேட்டிவ் போனாலும் ஒரு ட்ரெஸ் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போவேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் வருது. ஸோ அவங்களுக்காக தான் நான் இன்னும் அதிகமாக வந்து என் ஸ்கில் அப் பண்ணணும், இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்களோ, அவங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க, இந்த டைமில் அவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணுன்ட்டு வந்து நான் ஆசைப்பட்றேன். ஸோ என்னோட இதில் அப்பானா அவர் வந்து ஒரு தியாகி எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு.